இப்போ என்னென்னு சொல்கிறேன்னா, தண்ணி வந்து படுக்கிற போது எல்லாருமே சொம்பில் மோந்து வச்சுக்கணும். மோந்து வழி வச்சுருங்க. அதை மூடி வைக்காதீங்க. ஏன் மூடி வைக்கக்கூடாதுன்னா, அதில் வந்து பூச்சி இது விழுந்துன்னா குறை தண்ணியாக இருந்தால் உள்ளுக்கு விழுந்து தத்தளிச்சுக்கிட்டு செத்து போயிடும். அது பாவம். இன்னொரு நேரத்தில் மோந்து மூடி வச்சு குடிக்கிறதுக்கு. ஆனால் ஏன் மோந்து வைக்க சொல்கிறேன்னா, அந்த காலத்தில் வந்து தண்ணிக்கு உயிர் ஆறாட்டமாக நம்ம எல்லாம் மூடி வச்சுட்டாங்களா. ஒருத்தர் போய் தண்ணி குடிச்சு போட்டு நீக்கி வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. தண்ணி போய் உயிர் குடிச்சுக்கிட்டு இருக்கையில் இன்னொருத்தர் போய் இந்த பக்கம் வந்தலையும் மூடி வச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்க இந்த படுத்து தூங்குற ஆம்பளையா பொம்பளையா தூங்கிட்டு இருக்கிறாங்க. உயிர் போய் தண்ணி குடிச்சிருக்குது பானையில். இன்னொருத்தர் போனவங்க அந்த தட்டத்தை வச்சு குடிச்சிட்டு மூடி வச்சுட்டு வந்துட்டாங்க. இந்த உயிர் என்ன பண்ணுதாம்மா, பானைக்குள்ளேயே இருந்துருக்குதோ, உயிர் வெளியே வரல. அப்புறம் இது செத்து வெடியால் எழுந்திரிச்சாங்கன்னா 8 மணிக்கு எழுப்பி பார்த்துருக்காங்க, செத்து போச்சு அப்படின்னு சொல்லி ஊர் உலகத்துக்கெல்லாம் சொந்தக்காரருக்கெல்லாம் சொல்லி விட்டாங்க. சொல்லி விட்டு அப்புறம் மத்தியானம் வரைக்கும் அப்படியே செத்து கிடக்குது அந்த அம்மாலாம் பையனா. இது என்ன பண்ணாங்கன்னா, எல்லாம் வந்து குளிப்பாட்டுறதுக்கு போய் அந்த பானை தண்ணி எடுத்து கீழே ஊற்றுனாங்களாமா. போய் குளிப்பாட்டு கொண்டாடணுமில்ல 3 குடம், அது கீழே ஊற்றியில் இந்த உயிர் வந்து இந்த அந்த பக்கம் போன உயிர், தண்ணிக்குள்ளே போன உயிர் கீழே ஊற்றுலேயே வந்து வீக்கிட்ட வந்துருச்சு. வந்து எந்திரிச்சு உட்காந்துக்குச்சு நடுவீட்டில் வடுக்க வச்சது. அதனால் வந்து தண்ணியை மூடி வைக்காமல் ஒன்றில் வச்சுக்குங்க. குடிக்கிறதுக்கு மூடி வச்சுக்குங்க. ஒன்றில் மூடி வைக்காமல் நிறசொம்பு தண்ணி எதுக்கு வைக்கிறதுனா, இந்த உயிர் போய் குடிக்கிறதுக்கு. என்ன நம்மளே எந்திரிச்சு குடிக்கையில் மூடி வச்ச தண்ணி எடுத்து குடிங்க. இந்த நிறசொம்பு தண்ணி என்ன பண்ணுறீங்க, எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம். அது வந்து பூச்சி புழு போய் விழுந்துன்னா செத்து போயிருமுன்னு அதுக்காக மூடி வைக்காமல் வச்சுருங்க. நம்ம உயிரும் போனாலும் அதில் குடிச்சிட்டு வந்து நம்மக்கிட்ட இருந்துக்கும். அப்படி ஒரு ஐதீகம் நான் 50 வருஷத்துக்கு முந்தி கேட்டிருக்கிறேன்.